அப்பா அஞ்சு சந்தி மத்தியான வேளையில அப்பா உங்களை நோக்கி முறையிட கொடுத்து தகப்பனே நீர் எங்களுக்கு பதில் கொடுத்து நீர் எங்களை ஆசீர்வதிப்படியா ஜெபிக்குமப்பா. இப்பொழுது இந்த கத்தாவை நீ காலை ஆராதனை நீங்க ஆசீர்வதித்து தாங்கப்பா தகப்பனே. வேத வாசிப்பதை அப்பா அப்படி கிருபை கூட இருக்கட்டும். எங்களோட பேசுங்க, எங்களோட இடைவெளிங்கப்பா தகப்பனே. மற்றும் ஸ்தோத்திரம் 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 அப்பா தகப்பனே. அப்பா ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உங்களுடைய பிரச்சனை எங்களை சூழ்ந்துள்ளது அப்பா. இணைப்புல வருகிற ஒவ்வொருவரையும் துரிதமாக நீர் கொண்டு வந்து சேர்க்கும்படியா ஜெபிக்கிறோமப்பா. உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா தகப்பனே. ஹல்லேலூயா. நாமத்தை உயர்த்திட எந்த இடத்துல வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கீங்களே, நீங்க எங்களை வந்து நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க. நன்றி. பெரிய காரியங்களை செய்ய உங்க நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. எல்லா துதிக்கான மகிமை உங்க ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அக்கா பாக்குறீங்களா? அப்படியே ரவி அக்கா பாடுங்க. ஆமாக்கா. தேடுவேன் நான் எங்கே தேடுவேன், எங்கே தேடுவேன் நான் எங்கே தேடுவேன், என் நேசரே சுவை நான் எங்கே தேடுவேன், என் நேசரே சுவை நான் எங்கே தேடுவேன். உன்னத ராஜனே ஆயன் உத்தமனேசரே, உன்னத ராஜனே ஆயன் உத்தமனேசரே, உன்னத அன்பாலே ஆயன் உள்ள உருகுதே, உன்னத அன்பாலே ஆயன் உள்ள உருகுதே. மலரின் நடுவிலே நேசரை மல்லிகை மனத்திலோ, மலரின் நடுவிலே நேசரை மல்லிகை மனத்திலோ, மாடி விழதிலோ இல்லையில் மன்னவர் மத்தியிலோ, மாடி விழதிலோ இல்லையில் மன்னவர் மத்தியிலோ, அழகாய் மான் போலே நேசர் அலைந்து வாராரே, அழகாய் மான் போலே நேசர் அலைந்து வாராரே. அரச குமாரருள் ஆயின் நண்பர் ஒருவரே, அரச குமாரருள் ஆய நண்பர் ஒருவரே. காட்டு மரங்களுள் நேசர் கிச்சிலி மரம் போலாம், காட்டு மரங்களுள் நேசர் கிச்சிலி மரம் போலாம், கமலும் மலர்களுள் நேசரின் பலியாம், கமலும் மலர்களுள் நேசரின் பலியாம். அழகு வாய்ந்தவர் நேசர் அன்பு மிகுந்தவர், அழகு வாய்ந்தவர் நேசர் அன்பு மிகுந்தவர், அறிவு மிகுந்தவர் நேசர் அனைத்தும் அறிபவர், அறிவு மிகுந்தவர் நேசர் அனைத்தும் அறிபவர். காலை தேடுவேன் நேசரை கண்டு மகிழுவேன், காலை தேடுவேன் நேசரை கண்டு மகிழுவேன், கருத்தாய் பாடுவேன் நேசரின் காதல் நாடுவேன், கருத்தாய் பாடுவேன் நேசரின் காதல் நாடுவேன். எங்கே தேடுவேன் நான் எங்கே தேடுவேன், எங்கே தேடுவேன் நான் எங்கே தேடுவேன், என் நேசரே சுவை நான் எங்கே தேடுவேன், என் நேசரே சுவை நான் எங்கே தேடுவேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அழகா பாடுனீங்கக்கா. தேங்க்யூ. மல்லிகா பாடுடா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன்.
எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். ஆமென். அப்பா நன்றி. ஆமென் ஆமென் ஹalleluya. அழகா பாடுங்கடா. தேங்க்யூ டாக்டர். நான் பாடுறேன்டாமா. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, அல்லேலூயா அல்லேலூயா ஆவியில் பாடி மகிழுவோம், ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். ஆமென். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீர். கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீர். அல்லேலூயா அல்லேலூயா ஆடையாகாரம் தேவையெல்லாம் அன்றென்று தந்தம்மை ஆதரிப்பீர், அன்றென்று தந்தம்மை ஆதரிப்பீர். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஹalleluya. அழகா பாடுங்கடா. தேங்க்யூ மதியமா. கலை பாடுங்க. அருளாசத்தை நீங்க அப்படியே ஓகே பண்ணுங்க சரிங்களா? சரி. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம், உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம், உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே எங்கள் கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உமையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம், உம்மை என்றும் என்றும்
துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவேன். அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரா உந்தன் வாக்காலே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரா உந்தன் வாக்காலே. எம்பரா எல்லாம் ஈந்தீரே, எம்பரா எல்லாம் ஈந்தீரே. நம்பினோர் குந்தன் தயவாலே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். தீயோ நம்புகள் தாக்காதே, எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தேவா நீருந்தன் சிறகாலே, தினமும் மூடி காத்தீரே. தேவே நீருந்தன் சிறகாலே, தினமும் மூடி காத்தீரே. தீதனுகாதும் மறைவினிலே, தீதனுகாதும் மறைவினிலே. தேடி உமதடி தங்கிடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே, துதியே துதியே துதித்திடுவேன். அகில சிருஷ்டிகளும் துதிக்க, அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க, அடிமை துதியாதிருப்பேனோ. அள்ளும் பகலும் நீத்தியமாய், அள்ளும் பகலும் நீத்தியமாய். அன்பே உமையே துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஹalleluya. அழகா பாடுனீங்க கலைமா, தேங்க்யூ. நீ யாராவது ஒருத்தர் ஒரு பாட்டு பாடலாம், பாடுங்க. அடுத்து சரிங்களா சிஸ்டர் வர்ஷிப் பண்ணுவாங்க. ஹalleluya. வசந்தாக்கா, ஹalleluya. யாரும் பாடலையா? நான் பாடுறேன். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். அன்னேசரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பார்ப்போற்றும் துய துய தேவனே, மெய்ராஜவே எங்கள் நாதனே. பார்ப்போற்றும் துய துய தேவனே, மெய்ராஜவே எங்கள் நாதனே. பயம் நீக்கும் துணையாவும் ஆனீரே, சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். இளைப்பாறுதல் தரும் வேந்தனே, இன்னல் துன்பம் நீக்கும் அருள்நாதரே. இளைப்பாறுதல் தரும் வேந்தனே, இன்னல் துன்பம் நீக்கும் அருள்நாதரே. என்னையாக்கி தேற்றி காப்பீரே, சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே, பலனீந்து வலக்கரம் பிடிப்பீரே. பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே, பலனீந்து வலக்கரம்
பிடிப்பீரே. ஆவியாத்மா சரீரத்தை படைக்கிறேன். சரணம் 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 சரணம். யேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஹalleluya. அழகா பாடுங்க மல்லிகா. தேங்க்யூ. பரிமளா சிஸ்டர் நீங்க அப்படியே worship பண்ணுங்க. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமான மகிழ்வோம் இயேசுராஜன் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கோ அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கோ அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் இன்றி என்னை பிரிக்காத காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் இன்றி என்னை பிரிக்காத காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கை அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவோம். அவர் சமூகம் அதில் அங்கு அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவோம். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, இந்த வேலைக்காய் கூட நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. அந்த காலையில தேடுகிறவன் ஆண்டவரே கண்டடைவான் என்று சொல்லியிருக்கிறீர் ராஜா. அப்பா, என்னுடைய குறைகள் குற்றங்கள் பாவங்கள் அநேகம் இருந்தாலும் என் தகப்பனே அதையெல்லாம் ஆண்டவரே நீர் கழுவி பரிசுத்தப்படுத்தி இம்மட்டுமாய் மோடு கூட என்னை இணைத்து ஆண்டவரே இந்நாள் வரையிலும் காத்து என் தகப்பனே உமக்கு கொடா கொடி நன்றி ஏறெடுக்கிறேன் தகப்பனே. இந்த நாளிலே ராஜா ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் உடைய பாதபடியிலே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஆமாண்டவரே அப்பா, இந்த இணைப்பில இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உடைய பாதத்துக்கு நேராய் வைக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாய் உடைய கரத்திலே தாழ்த்தி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. நீர் நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் போதுமானவர் ராஜா.
உடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை தகப்பனே. ஆண்டவரே, தாயும் தகப்பனும் ஒரு விசை கைவிடலாம் கர்த்தாவே. என் தேவன் எங்களை கைவிடாதபடிக்காய் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் காத்து கொண்டு நடத்திருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் சுவாமி நாங்கள் அதிகாலையில தேடும் பொழுது ஆண்டவரே, 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 எத்தனை இன்பமும் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது ராஜா. அந்த நாள் முழுவதிலும் ஆண்டவரே, அந்த வருடம் முழுவதிலும் ஆண்டவரே, எங்களை அப்படியாய் நீ கண்மணி போல எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறீரே அப்பா. உமக்கு கொடான கொடி நன்றி ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே, தகப்பனே, நாங்கள் போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. நீர் ஒரு விசை கூட ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த மத்தியிலே நீர் உலாவிக் கொண்டே இருக்கிறீர் தகப்பனே. எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீ உலாவிக் கொண்டே இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் வேறு வேறு திசையில இருந்தாலும் கூட இந்த இணைப்பிலே நாங்கள் கூடி இருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தாவே இந்த காலை வேளையில ஆண்டவரே எங்களை அபிஷேகப்படியாய் ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே புறாவின் ரூபம் கொண்டு இறங்கினவரே, இப்பொழுதே ராஜா எங்கள் சிரசின் மேலே ஒவ்வொரு சிரசின் மேலே நீர் இறங்கி எங்களை ஆளுகை செய்யும்படியாய் ஆண்டவரே உடைய பாதத்திலே நாங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் ஐயா. வானம் அந்த சிங்காசனம் பூமியும் அது பாதப்படி ஆண்டவரே. எசப்பா, உடைய பாதத்துக்கு நேராய் அப்பா நாங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி. எங்களை ஒரு இசை கண்ணோக்கி நீங்க பாருமப்பா. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே அப்பா, இந்த தேசத்திலே ராஜா நாங்களும் ஆண்டவரை இப்படியாய் திறப்பினிலே நின்று ஆமாண்டவரே அப்பா வெட்கப்படாதவர்களாய், வேதனைப்படாதவர்களாய், துக்கித்து போகாதவர்களாய் இந்த காலத்தில நடக்கிற ஒவ்வொரு கொடுமைகளுக்கு மத்தியில ராஜா அநேகருக்கு நாங்கள் செபிக்க கூடியவர்களாய் எங்களை அப்படியாய் ஆண்டவரே அப்பா இந்த பாத்திரங்களை ஆண்டவரே நீங்கள் எடுத்து பயன்படுத்தும்படியாய் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் அநேகர் இடத்துல பேசும்பொழுது ஆண்டவரே அவர்கள் கேட்காதபடி முகம் போனி போகாதபடிக்கு ஆண்டவரே, ஆண்டவரே உங்களை பற்றி பேசும்பொழுது ஆண்டவரே அவர்கள் மூஞ்சிகளை நாங்கள் பார்க்க முடியவில்லை சுவாமி. ஆனாலும் உங்களுடைய அன்பை ருசித்தால் மாத்திரமே தானே தெரியும் சுவாமி. ஒரு வேளையில கூட ராஜா ஆண்டவரே நானும் கூட மோசே வந்து அந்த சஃபஸ்டிகேட்டட் லைஃபை விட்டு வெளியில வந்தார். அந்த அரண்மனை வாழ்க்கையவே விட்டுட்டு அடிமை வாழ்வுக்கு வந்தார். ஏன், நான் வந்து அதுல இருக்கிறதை பார்க்கலும் கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட துன்பத்தை அனுபவிப்பது பாக்கியம் சொல்லி வந்தார். அப்போ நாமளும் கூட நம்ம அப்படியெல்லாம் வெளியில எங்கேயும் போவேணாம், ஆனா அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். நம்ம குழுவாக குடும்பமாக இணைந்து நம்ம ஜெபிப்போம். ஜெபிக்கும் போது கண்டிப்பா அந்த உலகத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். நம்ம நல்ல ஆண்டவருக்குள்ள வளருவோம். வளர்ந்து நம்ம கர்த்தருக்கென்று அவருடைய சித்தம் செய்வதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். கண்டிப்பா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஐக்கியத்தில நான் ஆண்டவரே எப்படியா இருக்கிறனோ அதே போல ஆண்டவரே அவர்கள் உம்முடைய அன்பை ருசி பார்க்க வேணும் ராஜா. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, என் தகப்பன் வல்லவர், நல்லவர், கிருபையுள்ளவர், இரக்கத்திற்கு முட்டே இல்லாதவர் ராஜா. ஆமாண்டவரே, நன்றி ஏறெடுக்கிறோம் ஐயா. இந்த வேலையிலே நன்றி ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே, நன்றி ஏறெடுக்கிறோம் தகப்பனே. நீரப்பா எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொன்றும் தகப்பனே தனித்தனியாய் பேராய் குடும்பமாய் ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா உடைய கர்த்தாவே வருகை அப்பா சடுதியில் இருக்கிறது அல்லவா ராஜா. ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே அங்கும் இங்கும் என்ன நடக்கிறது என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஐயா. ஆனாலும் உம்மை நாங்கள் நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிற வேலையிலே ராஜா எங்களை ஆண்டவரே உடைய போர்வை நிழலிலே எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுகிறீரே. மக்கு கோடான கொடி நன்றி ராஜா, மக்கு கோடான கொடி நன்றி ராஜா. நன்றி தெய்வமே, நன்றி தெய்வமே, நன்றி தெய்வமே, நன்றி தெய்வமே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் எங்கள் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் எங்கள் மேலே நெருங்காது சாத்தான். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ஆண்டவரே எங்கள் பாவங்களை, எங்கள் மீறுதல்களை, எங்கள் அக்கிரமங்களை ஆண்டவரே நாங்கள் சுமக்க கூடாததெல்லாம் என் தேவன் நீர் சுமந்து
எங்களுக்காய் மறித்தீரே, எங்களுக்காய் உயிர்த்தீரே. நீர் எப்படிப்பட்ட தெய்வம் அப்பா. ஆமா ஆண்டவரே, மனுஷனை நம்மளை பார்க்கலாம் என் தேவனுடைய நலம் பற்றுதலாய் இருக்கிறது ராஜா. உம்முடைய கர்த்தாவே ஓங்கிய புயம் அப்பா, அப்பா ஓங்கிய புயமும் ஆண்டவரே நித்தியமாய் எங்களை பாதுகாக்கும் அல்லவா ராஜா. ஆமா ஆண்டவரே, என் தேவன் தாமே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா தேவைகளையும் ஆண்டவரே ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. பலவீனத்தில இருக்கிற ஒவ்வொருவரையும் பலத்தினால் இடை கட்டுவீராக ராஜா. அப்பா இப்பொழுது கூட ராஜா நாங்கள் பாடின பாடல்களையும் ஆண்டவரே தியானிக்க போகிற வசனங்களையும் கூட ஆண்டவரே நீர் அங்கீகரிக்கும்படியாய் நான் செபிக்கிறேன் ஆவியானவரே. நீர் நல்லவர் ஐயா, வல்லவர் ஐயா. உம்முடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை தகப்பனே. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, ஆமாண்டவரே. நன்றி தெய்வமே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட் தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. ஆமாண்டவரே, வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால முறியடித்தேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால முறியடிச்சேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறாராமே. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, உன் சித்தம் சொல்லி வாழ்பவள் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, உன் சித்தம் சொல்லி வாழ்பவள் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால முறியடித்தேன். ஆமாண்டவரே அப்பா, உம்முடைய ஆவி அபிஷேகத்தினால அப்பா ஒவ்வொருவரையும் மணல் முட்டும்படியாய், ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாய் ஓ இப்பொழுதே ராஜா வறண்ட நிலத்திலே ஆறுகளை ஊற்றுவேன், மாமிசமான யாவர் மீதிலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே ராஜா. இப்பொழுதே அளவில்லாத உம்முடைய வல்லமையின் ஆவிகளை இப்பொழுதே ராஜா அப்பா ஒவ்வொரு மீதிலும் ஆண்டவரே ஓ ரீபாலா ரிக்கபலபா அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட் தகப்பனே, உமக்கு நன்றி சுவாமி, நன்றி ஏசப்பா. ஒவ்வொருவரையும் நிறைத்து ஆளுகை செய்தபடினாலே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, எங்களோடு கூட ராஜா இம்மட்டுமா எங்களை வழிநடத்தின நல்ல தெய்வமே, இனிமேலும் எங்களை வழிநடத்த போகிற நல்ல மகா பெரிய இரக்கத்திற்காய் நன்றி எடுக்கிறேன் தகப்பனே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீதியான நேரத்தில் எங்களோடு கூட இடைபடுபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தாவை பொற்பாதத்தில் அர்ப்பணித்து ரட்சிகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். ஒரு நல்ல ஆராதனைக்குள்ள வழி நடத்துறீங்க, நன்றி. இப்பொழுது நம்ம தொடர்ந்து வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமம் 44-45, அப்போஸ்தலர்ல 23 ஆளுக்கு 10 வசனங்களாய் வாசிப்போம். பின்பு வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ இந்த மனிதனுடைய சாக்குகளை அவர்கள் ஏற்றி கொண்டு போகத்தக்கதாக பாரமாய் தானியத்தினாலே நிரப்பி அவனவன் பணத்தை அவனவன் சாக்கின் வாயிலே போட்டு, இளையவனுடைய சாக்கின் வாயிலே வெள்ளி பாத்திரமாகிய என் பான பாத்திரத்தையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் போடு என்று கட்டளையிட்டான். யோசேப்பு சொன்னபடியே அவன் செய்தான். அதிகாலையிலே அந்த மனிதர்கள் தங்கள் கழுதைகளை ஓட்டிக்கொண்டு போகும்படி அனுப்பிவிடப்பட்டார்கள். அவர்கள் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வெகு தூரம் போவதற்கு முன்னே யோசேப்பு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ புறப்பட்டு போய் அந்த மனிதரை பின்தொடர்ந்து அவர்களை பிடித்து, நீங்கள் நன்மைக்கு தீமை செய்தது என்ன? அது என் எஜமான் பானம் பண்ணுகிற பாத்திரம் அல்லவா? அது போன வகை ஞான திருஷ்டியால் அவருக்கு தெரியாதா? நீங்கள் செய்தது தகாத காரியம் என்று அவர்களோடே சொல் என்றான். அவன் அவர்களை தொடர்ந்து பிடித்து தன்னிடத்தில் சொல்லியிருந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொன்னான். அதற்கு அவர்கள், எங்கள் ஆண்டவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறது என்ன? இப்படிப்பட்ட காரியத்துக்கும் உம்முடைய அடியாராகிய எங்களுக்கும் வெகு தூரம்.
எங்கள் சாக்குகளின் வாயிலே நாங்கள் கண்ட பணத்தை கானான் தேசத்திலிருந்து திரும்ப உம்மிடத்துக்கு கொண்டு வந்தோமே. நாங்கள் உம்முடைய எஜமானின் வீட்டிலிருந்து வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் திருடி கொண்டு போவோமோ? உம்முடைய அடியாருக்குள்ளே அது எவனிடத்தில் காணப்படுமோ அவன் கொலையுண்ண கடவன். நாங்களும் எங்கள் ஆண்டவனுக்கு அடிமைகளாவோம் என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் சொன்னபடியே ஆகட்டும். எவனிடத்தில் அது காணப்படுமோ அவன் எனக்கு அடிமையாவான். நீங்கள் குற்றமற்றவர்களாய் இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது அவர்கள் துரிதமாய் சாக்கை தரையில இறக்கி தங்கள் சாக்குகளை திறந்து வைத்தார்கள். மூத்தவன் சாக்கு முதல் இளையவன் சாக்கு மட்டும் அவன் சோதிக்கும் போது அந்த பாத்திரம் பெனியேமுடைய காட்டிலே கண்டுபிடிக்கப்பட்டது. அப்பொழுது அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனவன் கழுதையின் மேல் பொதியை ஏற்றிக்கொண்டு பட்டணத்திற்கு திரும்பினார்கள். யூதாவும் அவன் சகோதரரும் யோசேப்பின் வீட்டுக்கு போனார்கள். யோசேப்பு அதுவரையும் அங்கே இருந்தார். அவனுக்கு முன்பாக தரையிலே விழுந்தார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, நீங்கள் என்ன காரியம் செய்தீர்கள்? என்னை போலத்த மனிதனுக்கு ஞான திருஷ்டியினால் காரியம் தெரிய வரும் என்று அறியாமற் போனீர்களா என்றான். அதற்கு யூதா, என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம்? என்னத்தை பேசுவோம்? எதனாலே எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம்? உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். பாத்திரத்தை வைத்திருக்கிறவனும் நாங்களும் என் ஆண்டவருக்கு அடிமைகள் என்றான். அதற்கு அவன், அப்படிப்பட்ட செய்கை எனக்கு தூரமாய் இருப்பதாக. எவன் வசத்தில் பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனே எனக்கு அடிமையாய் இருப்பான். நீங்களோ சமாதானத்தோட நீங்கள் தகப்பனிடத்துக்கு போங்கள் என்றான். அப்பொழுது யூதா அவரண்டையிலே சேர்ந்து, என் ஆண்டவனே, உங்க அடியேன் உடைய செவியில் கேட்க ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், கேட்பீராக. அடியேன் மேல் உமது கோபம் மூடாதிருப்பதாக. நீ பார்வோனுக்கு ஒப்பாயிருக்கிறீர். உங்களுக்கு தகப்பனாவது சகோதரனாவது உண்டாய் என்று என் ஆண்டவனுக்கு உம்முடைய அடியாரிடத்தில் கேட்டீர். அதற்கு நாங்கள், எங்களுக்கு முதிர் வயதுள்ள தகப்பனாரும் அவருக்கு முதிர் வயதிலே பிறந்த ஒரு இளையனும் உண்டு என்றும் அவனிடத்தில் அவனுடைய தமையன் இறந்து போனான் என்றும் அவன் ஒருவன் மாத்திரமே அவனை பெற்ற தாயாருக்கு இருப்பதனால் தகப்பனாய் அவன் மேல் பட்சமாய் இருக்கிறார் என்றும் என் ஆண்டவனுக்கு சொன்னோம். ஆமென். அடுத்து படிங்க. படிங்க. அப்பொழுது நீ அவனை என்னிடத்திற்கு கொண்டு வாருங்கள், என் கண்களினால் அவனை பார்க்க வேண்டும் என்று உமது அடியாருக்கு சொன்னீர். நாங்கள் ஆண்டவனை நோக்கி, அந்த இளைஞன் தன் தகப்பனை விட்டு பிரியக்கூடாது, பிரிந்தால் அவர் இறந்து போவார் என்று சொன்னோம். அதற்கு நீர், உங்கள் இளைய சகோதரனை கொண்டு வராவிட்டால் நீங்கள் இனி என் முகத்தை காண்பதில்லை என்று உமது அடியாருக்கு சொன்னீர். நாங்கள் உமது அடியானாகிய என் தகப்பனார் இடத்திற்கு போன போது என் ஆண்டவனுடைய வார்த்தைகளை அவருக்கு அறிவித்தோம். எங்கள் தகப்பனார் எங்களை நோக்கி, நீங்கள் திரும்ப போய் நமக்கு கொஞ்சம் தானியம் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதற்கு நாங்கள், போகக்கூடாது, எங்கள் இளைய சகோதரன் எங்களோடே வந்தால் போவோம், எங்கள் இளைய சகோதரன் எங்களோட வராவிட்டால் நாங்கள் அந்த புருஷனுடைய முகத்தை காணக்கூடாது என்றோம். அப்பொழுது உம்முடைய அடியானாகிய என் தகப்பனார், என் மனைவி எனக்கு 2 பிள்ளைகளை பெற்றால் அவர்களில் ஒருவன் என்னிடத்திலிருந்து போய்விட்டான், அவன் பீருண்டு போயிருப்பான் என்றிருந்தேன். இதுவரைக்கும் அவனை காணாதிருக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் இவனையும் என்னை விட்டு பிரித்து அழைத்து போகும் இடத்தில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் என் நரைமயிரை வியாகுலத்தோடே பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றார். ஆகையால் இளையவனை விட்டு நான் என் தகப்பனாகிய அடியானிடத்துக்கு போனால் அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோட ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால். ஆமேன்.
அதை அப்படியே கண்டினியூ பண்ணி முடிச்சிருங்க. அவர் இளையவர் வரவில்லை என்று அறிந்த மாத்திரத்தில் இறந்து போவார். இப்படி உமது அடியாராகிய நாங்கள் உமது அடியானாகிய எங்கள் தகப்பனுடைய நரைமயிரை வியாகுலத்துடனே பாதாளத்தில் இறங்க பண்ணுவோம். இந்த இளையவனுக்காக உமது அடியானாகிய நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி அன்றியும் நான் இவனை உம்மிடத்துக்கு கொண்டு வராவிட்டால் நான் எந்நாளும் உமக்கு முன்பாக குற்றவாளியாய் இருப்பேன் என்று அவருக்கு சொல்லி இருக்கிறேன். இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரரோடே கூட போகவிடும்படி மன்றாடுகிறேன். உடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையாய் இருக்கிறேன். இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்திற்கு போவேன்? போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்றான். ஆமேன். அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரனுக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோட இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரவு சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிற இடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாய் பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனத்தில் போய் தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார். என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். நீரும் உடைய பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளும் உடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம் என்பதே. யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொன்னான் என்று சொல்லுங்கள். இதோ உங்களோட பேசுகிற வாய் என் வாய்தான் என்பதை உங்கள் கண்களும் என் தம்பியாகிய பென்யமீன் கண்களும் காண்கிறதே. எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்திற்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி என் தம்பியாகிய பென்யமீனின் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். பென்யமீனும் அவன் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டி கொண்டு அழுதான். அதற்கு பின் அவன் சகோதரர் அவனோடைய சம்பாஷித்தார்கள். யோசேப்பின் சகோதரர் வந்தார்கள் என்கிற சமாசாரம் பார்வோன் அரண்மனையில் பிரசித்தமான போது பார்வோனும் அவனுடைய ஊழியக்காரரும் சந்தோஷம் அடைந்தார்கள். பார்வோன் யோசேப்பை நோக்கி, நீ உன் சகோதரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் கழுதைகளின் மேல் பொதியேற்றி கொண்டு புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போய் உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன். தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் வண்டிகளை எகிப்து தேசத்தில் இருந்து கொண்டு போய் அவர்களையும் உங்கள் தகப்பனுடனே ஏற்றுக்கொண்டு வாருங்கள். உங்கள் தட்டுமுட்டுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். எகிப்து தேசம் எங்கும் உள்ள நன்மை உங்களுடையதான் இருக்கும் என்று சொல்லி உனக்கு நான் இட்ட கட்டளைப்படியே செய் என்றான். இஸ்ரவேலின் குமாரர் அப்படியே செய்தார்கள். யோசேப்பு பார்வோனுடைய கட்டளையின்படியே அவர்களுக்கு வண்டிகளை கொடுத்ததும் அன்றி வழிக்கு ஆகாரத்தையும் அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். பென்யமீனுக்கோ 300 வெள்ளிக்காசையும் 5 மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். அப்படியே தன் தகப்பனுக்கு 10 கழுதைகளின் மேல் எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்களும் 10 கோலிகை கழுதைகளின் மேல் தன் தகப்பனுக்காக வழிக்கு தானியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களும் ஏற்றி அனுப்பினான். மேலும்
நீங்கள் போகும் வழியிலே சண்டை பண்ணிக் கொள்ளாதிருங்கள் என்று அவன் தன் சகோதரருக்கு சொல்லி அனுப்பினான். அவர்கள் புறப்பட்டு போனார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து போய் கானான் தேசத்திலே தங்கள் தகப்பனாகிய யாக்கோபின் இடத்தில் வந்து, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோதும், தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும், அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணம் அடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான் என்றே. அப்போஸ்தலர் 23 வாசிப்போம். அப்போஸ்தலர் 23. பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியாய் அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி, இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார். நியாய பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாய பிரமாணத்திற்கு விரோதமாய் என்னை அடிக்க சொல்லலாமா என்றார். சமீபத்திலே நின்றவர்கள், தேவனுடைய பிரதான ஆசாரியரை வைக்கிறாயா என்றார்கள். அதற்கு பவுல், சகோதரரே, அவர் பிரதான ஆசாரியர் என்று எனக்கு தெரியாது. உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான். பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து, சகோதரரே, நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன். மரித்தருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொன்னான். அவன் இப்படி சொன்ன போது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. கூட்டம் இரண்டாக பிரிந்தது. எண்ணத்தினால் என்றால், சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள். ஆகையால் மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று. பரிசேய சமயக்காரான வேத பாரகரில் சிலர் எழுந்து, இந்த மனுஷனிடத்தில் ஒரு பொல்லாங்கையும் காணோம். ஒரு ஆவி அல்லது ஒரு தேவதூதன் இவனுடனே பேசினது உண்டானால் நாம் தேவனுடனே போர் செய்வது தகாது என்று வாதாடினார்கள். மிகுந்த கலகம் உண்டான போது பவுல் அவர்களால் தீர்ந்து போவான் என்று சேனாபதி பயந்து போர் சேவகர் போய் அவனை அவர்கள் நடுவிலிருந்து இழுத்து கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். ஆமென். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே, திடன் கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். விடியற் காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். இப்படி கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் 40 பேருக்கு அதிகமாய் இருந்தார்கள். அவர்கள் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் மூப்பர்களிடத்திலும் போய், நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் ஒன்றும் புசிப்பதில்லை என்று உறுதியான சபதம் பண்ணி கொண்டோம். ஆனபடியினால் நீங்கள் ஆலோசனை சங்கத்தாரோடே கூட போய் அவனுடைய காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல சேனாதிபதிக்கு காண்பித்து, அவர் நாளைக்கு அவனை உங்களிடத்தில் கூட்டிக் கொண்டு வரும்படி அவரிடத்தில் கேட்பீர்களாக. அவன் கிட்ட வருகிறதற்குள்ளே நாங்கள் அவனை கொலை செய்ய ஆயத்தமாய் இருப்போம் என்றார்கள். இந்த சற்பனையை பவுலினுடைய சகோதரியின் குமாரன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அறிவித்தான். அப்பொழுது பவுல் 100 அதிபதிகளில் ஒருவனை அழைத்து, இந்த
இப்போ 21. நீர் அவர்களுக்கு சம்மதிக்க வேண்டாம். அவர்களில் 40 பேரும் அதிகமானவர்கள். அவர்களை கொலை செய்யும் அளவு நீங்கள் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணிக்கொண்டு அவனுக்கு பதிவிருந்து உம்முடைய உத்தரவுக்காக இப்பொழுது காத்துக்கொண்டு ஆயத்தமாயிருக்கிறார்கள் என்றார். அப்பொழுது சேனாதிபதி, நீ இவைகளை எனக்கு அறிவித்ததாக ஒருவருக்கும் சொல்லாதே என்று கட்டளையிட்டு வாலிபனை அனுப்பிவிட்டான். பின்பு அவன் 100 அதிபதிகள் 2 பேரை அழைத்து செரேரியா பட்டணத்துக்கு போகும்போது 200 காலகட்டங்களை 70 குதிரைகளையும் வீரரையும் 200 ஈட்டிகளையும் ராத்திரியில் 3 மணி வேளையிலே ஆயத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்றும் பவுலை ஏற்றி தேசாதிபதியாகிய போலிகளிடத்திற்கு பத்திரமாய் கொண்டு போகும்படிக்கு குதிரைகளையும் ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொன்னதும் இன்றி ஒரு நிருபத்தை எழுதினான். அதன் விவரமாவது, கனம் பொருந்திய தேசாதிபதியாகிய போலிக்ஸ் என்பவருக்கு கிளேவுதியும் லீசியா வாசுதல் சொல்லி அறிவிக்கிறது என்னவென்றால், இந்த மனுஷன் யூதர் கரம் பிடித்து கொலை செய்ய போகிற சமயத்தில் நான் போர் சேவரோடு கூட போய் இவன் ரோமர் என்று அறிந்து இவனை விடுவித்தேன். இவர்கள் இவன் மேல் சாட்டின குற்றத்தை நான் அறிய வேண்டும் என்று இவனை அவர்களுக்கு ஆலோசனை சங்கத்துக்கு முன் கொண்டு போனேன். இவன் இவர்களுடைய வேஷத்திற்கு அடுத்த விஷயத்தை குறித்து குற்றம் சாட்டியவர்களுக்கு இவனுக்கு விரோதமாய் சொல்லுகிற காரியங்களை உமக்கு முன்பாக வந்து சொல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டேன். சுகமாய் இருப்பிறார் என்று எழுதினான். கட்டளையிட்டபடியே பவுலை கூட்டிக் கொண்டு ராத்திரியிலே அந்திப்பத்தி ஊருக்கு போய் மறுநாளில் குதிரை வீரரை அவனுடனே கூட போகும்படி அனுப்பிவிட்டு தாங்கள் கோட்டைக்கு திரும்பினார்கள். அவர்கள் செசரியா பட்டணத்தில் சேர்ந்து நிருபத்தை தேசாதிபதியினிடத்தில் கொடுத்து பவுலையும் அவன் முன்பாக நிறுத்தினார்கள். தேசாதிபதி அதை வாசித்து எந்த நாட்டான் என்று கேட்டு சிலிசியா நாட்டான் என்று அறிந்தபோது, உன்மேல் குற்றம் சாட்டுகிறவர்களும் வந்திருக்கும் போது உன் காரியத்தை திட்டமாய் கேட்பேன் என்று சொல்லி ஏரோதின் அரண்மனையிலே அவனை காவல் பண்ணும்படி கட்டளையிட்டான். ஆமென். ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை படிக்கும்போது எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்களேன். நம்மை பராமரிக்கும் கர்த்தர், அவர் ரட்சகன் இல்லை, ஜீவ ரட்சணை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்படியே எவ்வளோ அருமையாக இருக்குல்ல. ஜீவ ரட்சணை செய்கிற தேவன் நம்ம எவ்வளவாய் பாதுகாக்கிறார் பாருங்களேன். இந்த நம்ம ஆதியாகமம் 44, 45 படித்தோம், அப்போஸ்தலர் 23 படித்தோம். இந்த 3 அதிகாரங்கள்லையுமே நம்ம பார்க்கும்போது இந்த யோசேப்பு வந்து அந்த ஜீவ ரட்சணை செய்கிறவராக அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிடப்படுகிறார். அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய சகோதரர்கள் தன்னை குழியில தூக்கி போட்டவங்கள அவர் காக்கிற மனிதனாய் அங்க காணப்படுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இல்ல, அப்போ எவ்வளவு அழகாய் கர்த்தர் அந்த வறுமையிலிருந்து அந்த சூழ்நிலையிலிருந்து, உலகமே பஞ்சம், ஆனா இவர்களுக்கோ அந்த கானான் தேசத்தின் வண்டிகள், சேரியட் வருது, குதிரைகள் பூண்ட அழகான வண்டி. நீ கழுதையில தைன்லாம் உட்காந்து முதுகு வலிக்கெல்லாம் நீ போக வேணாம். நீ என்ன பண்ண, ஜாலியாக உட்காந்து தின்பண்டங்கள், என் அப்பாவுக்கு தின்பண்டங்கள் மட்டுமே 10 கேளிக்கை 10 கேளிக்கை கழுதைகள் மேலே 10 கேளிக்கை கழுதைகள் மேலே தின்பண்டங்கள் மட்டும் போதுங்க. அப்போ பாருங்களேன் எவ்வளவு அழகாய் நடத்துகிறார் பாருங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தான் இது நடந்துச்சு அப்படின்றாரு. அப்போது ஆஃப்டர் ஆல் ஒரு மனிதன், மண்ணுக்குள்ளே போகிற மனிதனே இப்படியாய் தன்னுடைய சகோதரர்களை, தன்னை ஏமாற்றின, தன்னை தூக்கி எறிந்த சகோதரர்களை இப்படி காப்பானே ஆகில் நம்மை உண்டாக்கின தேவாதி தேவன், நம்முடைய மூத்த சகோதரர். ஆமேன் ஆமேன் ஆமேன். அவர் எவ்வளவாய் நம்மை பாதுகாப்பார் இல்லை, எவ்வளவாய் நம்மை ஜீவரட்சணை செய்கிற தேவனாய் இருக்கிறார் பாருங்களேன். அவன் அனுப்பின வண்டி, அந்த வண்டியை பார்க்கும்போது அதில் வந்து மாற்று வஸ்திரங்கள் இருக்குது, தின்பண்டங்கள் இருக்குது, இவங்களுக்கு வேண்டிய எல்லாமே இருக்குது, சொகுசாக வந்து சேரலாம். இதே மாதிரி தான் நம் பரம தகப்பன் கூட நமக்கு ஒரு வண்டி அனுப்பி இருக்கிறாருங்க. அது என்னன்னா ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர்.
அவர்தான். ஹாலே லூயா, ஹாலே லூயா. இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது பார்த்தனா அதுல எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு. அந்த நதி போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம், பாயும் இடமெல்லாம் பரிசுத்தம். அந்த ஜீவ நதியாம் பரிசுத்த ஆவியானவர் போகிற 2 கரைகளிலும் அந்த நதி போகும் இடமெல்லாம் கனியுள்ள மரங்கள், கனியுள்ள வாழ்க்கை. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது எரேமியா 17:7-8 போட்டிருக்கு. 8 வாசிக்கிறேன். அவன் தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான காலத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். செம்மையா இருக்குல்ல? எப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள்! இதை விட வேற என்ன வேணும்? அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த நாள் ஃபுல்லா. ருசிச்சு ருசிச்சு இல்லை? ஹாலே லூயா. ஆனால் இதுக்கு மேலே ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னன்னா எரேமியா 17:7 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். என்னுடைய எல்லா கஷ்டங்கள் மத்தியிலும், என்னுடைய எல்லா பாடுகள் மத்தியிலும், என்னுடைய எல்லா வியாதிகள் மத்தியிலும், என்னுடைய எல்லா நஷ்டங்களின் மத்தியிலும், என்னுடைய எல்லா அவமானங்கள் மத்தியிலும் நான் கர்த்தரை மட்டும் பார்ப்பேன். ஆமென். என்னுடைய கண்கள் என்னை உண்டாக்கின கர்த்தரை மட்டும் பார்க்கும். ஆமென் என்று சொல்லி நம்மை ஜீவ ரட்சணை செய்ய வந்த அந்த கர்த்தரை பார்க்கும்போது, நம்முடைய மூத்த சகோதரனாம் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் தான். ஆமென். ஹல்லேலூயா. மேட்ச்லெஸ். இதுக்கு ஈடு என எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பாருங்களேன், இதில் பார்த்தோன்னா அந்த சகோதரர்கள் யோசேப்பிட்ட சொல்கிறாங்க, நீர் பார்வோனுக்கு ஒப்பாய் இருக்கிறீர், நான் சொல்கிறத கேட்டுக்கங்கன்னு அப்படியே பணிந்து குனிந்து சொல்லுறாங்க. இல்லை, பார்வோனுக்கு ஒப்பாய் இருக்கிறீர். ஆனால் அந்த யோசேப்பு ஜீவ ரட்சணை செய்யும்படி அந்த ரட்சகன் வர்றான், சொல்கிறாரு, நான் உங்கள் சகோதரன் பானு. ஹி ஹக்ஸ் ஹிஸ் பிரதர்ஸ் வித் லவ் அண்ட் கேர். இல்லை, அப்படி கட்டி பிடித்து தன் சகோதரர்களை முத்தமிட்டு, நான் தான் உங்கள் சகோதரன். இப்படி தானே இயேசு கிறிஸ்து கூட நம்மக்கிட்ட வந்தார்ல. அவரை நம்ம எவ்வளோ காயப்படுத்தியிருப்போம், எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்போம், எத்தனை சூழ்நிலைகள் அவரை ஒதுக்கியிருப்போம், தள்ளி இருப்போம். ஆனால் அவர் நம்மை தேடி உன்னை என் உள்ளங்கையில் வச்சிருக்கிறேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். நம்ம கேட்கவே இல்லையே, கேட்கவே இல்லை. யோசேப்பிட்ட போய் கேட்டாங்களா, எங்களை பார்த்துக்கோ நீன்னு? இல்லை, பயந்தார்கள். ஆனால் அவனோ தன் சகோதரர்களை கழுத்தை கட்டி கொண்டு முத்தமிட்டு, நான் தான் உங்கள் சகோதரன். அதே மாதிரி தான் நம் மூத்த சகோதரன் கூட இன்று நம்ம இடத்துல அப்படிதான் இருக்கிறாரு. நான் தான் உங்கள் மூத்த சகோதரன், வாங்க நம்ம பிதா கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை முத்தமிடுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ பார்வோனுக்கு ஒப்பா இருக்கிறீன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கேப் மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க. அப்படியே விழுந்து பணிந்து, எத்தனை வாட்டி பணிந்து அந்த அந்த சொப்பனை எத்தனை முறை நிறைவேறுது பாருங்க. பணிந்து பணிந்து குனிஞ்சு குனிஞ்சு கும்பிட்டு விழுகிறான். ஆனால் அவனோ அந்த ஜீவ ரட்சகன் தன் சகோதரர்களை கட்டி அணைத்து முத்தமிட்ட போது இப்போ எல்லாரும் ஒரே டேபிளில் உட்காந்துருக்குறாங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஒரே டேபிளில் உட்காந்துருக்காங்க, உட்காந்து சாப்பிட்றாங்க, சம்பாஷிக்கிறார்கள், பேசுகிறாங்க, மகிழ்கிறாங்க. அவர் சொல்கிறாரு 45:18 ஆதியாகமத்தில், தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள். ஏன்? நீ ரட்சகன்ட்ட வந்துட்ட, இனிமேல் உனக்கு கொழுமை தான். ஆமென், ஆமென். அங்கே ஒரு அன்பின் அழுகையை பார்க்கலாம். ஆதியாகம் 45:14 கழுத்தை கட்டி கொண்டு அழுதார்கள். அந்த ரட்சகன் மட்டும் அழுகலைங்க, சகோதரர்களும் அழுதாங்க. நாமும் கூட அந்த அன்பின் அழுகை இருக்கணும். ஆண்டவரே, என்னை ரட்சித்தீங்களே ஆண்டவரே, எனக்காக வந்தீங்களே ஆண்டவரே, எனக்காக ரத்தம் சிந்தினீங்களே ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, அது போதும் ஆண்டவரே அப்படின்னு அந்த அழுகை நமக்கு வேணும். அந்த உள்ள கசிவு வேணும். அந்த இருதய கடினம் எல்லாம் உடைக்கப்படணும். எப்போ அந்த அழுகை வரும்? எப்போ கர்த்தரை நினைக்கும் போது நம்ம உள்ளம் பொங்கும்? எப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தையில மகிழுவோம்? கொள்ளையை கண்டதை பார்க்கல் நான் மகிழ்கிறேன்னு சொல்லி சொன்னார் தாவீது. மிகுந்த கொள்ளையுடைமை காண்கிறவன் மகிழ்கிறது போல நான் மகிழ்கிறேன் அப்படின்றாரு. அதை பார்க்கலாம் அதிகமாக நான் மகிழ்கிறேன்னு சொல்றாரு. அப்போ நம்ம எப்போ மகிழ்வோங்க? நம்ம இருதயம் சாஃப்டாக இருக்கணும். ஹார்டாக இருந்தால் மகிழ்ச்சி வராது. சாஃப்டாக இருக்கணும். இந்த உலகத்தினுடைய அவமானங்கள், வேதனைகள், பாடுகள், போராட்டங்கள், கஷ்ட நஷ்டங்கள், துயரங்கள், துக்கங்கள் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எது வேணா இருக்கட்டும், என்னோட கர்த்தர் இருந்தார்னா போதும், அவருக்கு என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹார்ட் அப்படியே லைட் ஆக்கிடணும். அதுதான் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது, பாரமான யாவற்றையும் உன்னை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு
விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய தேவனை நோக்கி ஓடக்கடவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்முடைய கண்கள் அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். அப்போ எப்படி இவர்களுக்கு அந்த தேசத்தின் கொழுமை எல்லாமே வருது, அதே மாதிரி we should invite Jesus into our life, into our heart. அவரோடு பேசணும், அவரோடு சம்பாஷிக்கணும், அவரோடு உறவாடணும். அப்பதான் தேசத்தின் கொழுமை, அப்பதான் ஆசீர்வாதம், அப்பதான் ஐஸ்வர்யம், அப்பதான் நன்மைகள். புதிய ஏற்பாட்டில் போட்டிருக்கு, என்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோட கூட ஐக்கியமா இருக்கும்படி தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஐக்கியமா இருக்கும்படி அழைத்த தேவன் உண்மையுள்ளவர்னு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. இப்போ இங்க பார்த்தனா இந்த யாக்கோபுக்கு சொல்லப்படுகிறது, உம்முடைய குமாரனாகி யோசேப்பு உயிரோட இருக்கிறாரு. அந்த பாருங்க நம்பல இவரு, இந்த பாருங்க வண்டி இருக்கு, இந்த பாருங்க தின்பண்டம் இருக்கு, இந்த பாருங்க அவர் அனுப்பின ஆட்கள், வேலையாட்கள் இருக்காங்க, சேரியட் ஊட்டுறவன் இருக்கான். எத்தனை சேரியட் வந்திருக்கு? 70 பேர்னா ஒரு வண்டியில் எத்தனை பேர் ஏற்றிட முடியும்? 10 பேர்னா அப்போ 7, 10, 15 சேரியட் அனுப்பிடுவார். அத்தனை குதிரைகள் வந்து நிற்கிது, எல்லாம் நிற்கிது. அப்போது அப்படி மூர்ச்சி அடைகிறார். அப்போ இதே மாதிரி தான் நம்ம பார்த்தோன்னா, இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்டிருந்த யோவான் அங்கே பரலோக தரிசனத்தை பார்க்குறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் செத்தவனை போல் விழுந்தான்னு போட்டிருக்கு. குத்து விளக்குகளின் மத்தியில நிலையங்கி தரித்தவராய் மார்பில பொற்கட்சி அணிந்தவராக ஏசப்பா இருக்கிறத பார்க்குறாரு. இவர் மார்பிளையா நான் சாஞ்சிக்கிட்டு இருந்தேன், ஆத்தாடி அப்படியே மூர்ச்சி அடைந்து விழுந்து போகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். செத்தவனை போல விழுகிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட தேவனோட கூட தான் நீங்களும் நானும் வாழ்கிறோம். ஒரே ஒரு விஷயம், இங்கே இவர்களை வறுமையிலிருந்து காத்தார். இங்கே நம்ம அப்போஸ்தலருக்கு வரும்போது பாருங்களேன், இதில் ஒரு கால்குலேஷன் ஒன்று இருக்குது, நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். என்னன்னா, இந்த பவுலை கொலை செய்யும்படியாக 40க்கும் அதிகமான பேர் கட்டுப்பாடு பண்ணி கொண்டார்களாம். நாங்கள் புசிக்கவும் மாட்டோம், குடிக்கவும் மாட்டோம், அவனை கொல்ற வர ஒன்றுமே செய்ய மாட்டோம்னு சொல்லி அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 13, 14, 15 அந்த வசனங்களில் போட்டுக்கு. அப்போ 40க்கும் மேற்பட்டவங்க அப்படி சபதம் பண்ணி கொண்டாங்களாம். ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, பிசாசே நீ 1 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனான்னா நான் 1 கோடி கிலோமீட்டர் ஸ்பீடில் போவேன். அவர் என்ன பண்ணுறாரு பாருங்களேன், நீ 40 பேருக்கும் மேலே, அதில் கூட கவுண்ட்டு கிளியராக இல்லை, இங்கே நான் ஒரு கவுண்ட்டு சொல்கிறேன் பாருங்களேன். அப்போது இவர் எப்படி அவங்கள அழைச்சிட்டு போகிறாரு பாருங்க, அந்த பவுலை, நீ 40 பேருக்கு மேலே நீ சதி பண்ணுற, இப்போ என் பிள்ளையை நான் எப்படி சூப்பராக கூட்டு போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்களை நம்ம பார்க்கும்போது, பின்பு அவன் 100க்கு அதிபதிகள் 2 பேரை அழைத்து செசரியா பட்டணத்திற்கு போகும்படி 200 காலாட்கள், 200 கால்குலேட் பண்ணிக்கோங்க, 70 குதிரை வீரர் 270, அடுத்து 200 ஈட்டிக்காரர் 470 ஆச்சு. இத்தனை பேரையும் கூட்டிக்கிட்டு பவுலை ஏற்றி தேசாதிபதியிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. அப்ப 470 பேர் புடைசூழ ஒரு ராஜா மாதிரி அவ்வளோ கெத்தா பவுலை கூட்டு போறாங்க குதிரையில. என்ன அருமை பாருங்க, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை காக்கிறவராக இருக்கிறார். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணலான்னா, 40 பேருக்கும் அதிகமான பேர் சபதம் பண்ணான் பார்த்தீங்களா, அது 47 இருக்கும். நீ ஒருத்தன் என் பிள்ளைக்கு விரோதமாக எழும்புறியா, நான் 10 பேர் அங்கே நிப்பாட்டுவேன் என் பிள்ளையை பாதுகாப்பதற்கு. ஹல்லேலூயா. நீ 47 பேர் வந்தியா, என் பிள்ளையை பாதுகாக்கிறதுக்கு 470 காலாட்கள் வீரர்கள்டா. செம்மல கெத்து. ஜீசஸ் அதான் கெத்து, கர்த்தர் கெத்து. ஆமென். ஆபிரகாமுடைய மனைவி சாராளை பிடிச்சிட்டு போனான். அபிமெலேக்கு சொன்னாரு, அவளை தொட்டால் செத்தாய், தொலைச்சிருவேன், அவ்வளோதான். ஸோ இத்தனையாய் நம்மை பாதுகாக்கிற தேவன் இருக்கும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாய் களி கூறுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி நம்ம செபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எத்தனை அருமையான தேவனாக இருக்கிறீரப்பா. உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை அப்பா ஆண்டவரே நீர் காக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. எங்களை கைவிடாத கண்மலையாக இருக்கிறீர். நாங்கள் தான் சோர்ந்து போகிறோம், நாங்கள் தான் எங்களோட ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா, என்ன நடக்குனே தெரியலையே, என் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள்னு சொல்லிட்டு குழம்பி போகிறோம் அப்பா. இந்த யோசேப்பினுடைய சகோதரர்கள் போல எல்லாமே எங்களுக்கு தீமையாக நடக்குதே அப்படின்னு சொல்லி அவர்கள் குழம்பி மனம் இளைத்து போய் வேதனையோடு இருந்தாங்க. ஆனாலும் எல்லாமே நன்மையிலே முடிந்தது. ஏனென்றால் அந்த ஜீவ இரட்சகனோடு கூட தொடர்பு இருந்தது. ஜீவ இரட்சகனின் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதார்கள், ஜீவ இரட்சகனோடு உட்கார்ந்து சாப்பிட்டார்கள், சம்பாஷித்தார்கள், ஜீவ இரட்சகனுடைய அந்த கொழுமையை அனுபவித்தார்கள். நாங்களும் கூட தகப்பனே ஏசப்பா, எங்களுக்காக நீர் மரித்து உயிர்த்து அப்பா நீர் ஜீவ இரட்சகனாய் எங்களோடு வாழ்கிறீர். அதை உணர்ந்தவர்களாக உம்மோடு கூட நம்முடைய வேதத்தை படிக்கும் போது அப்பா கொள்ளை உடைமை உடையவன் அந்த கொள்ளையை கண்டவன் மகிழ்வதை பார்க்கல நாங்கள் மகிழ்ந்து இந்த
வேத வசனங்கள்ல களி கூர்ந்து அப்பா உம்மை ருசித்து உம்மை கொண்டாடுற கிருபையும் ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. இதை பார்க்க பெரிய பாக்கியம் வேற எதுவும் இல்லை ராஜா. இன்றைக்கும் கூட இப்பொழுது கூட வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்ட பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த கெத்செமனே குரூப்ல இருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த நாள் முழுதும் அப்பா ஜீவ ரட்சகனே உம்முடைய ரட்சிப்பின் கிருபை இருக்கட்டும் ராஜா. காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, போக்கிலும் வரத்திலும் காத்துக்கொள்ளுங்க. உடைய பிரசன்னத்தினால் மூடிக்கொள்ளுங்க. இந்த நாள் முழுதும் எல்லா நன்மையினாலும் கிருபையினாலும் முடி சுட்டுங்க அப்பா. அந்த கெத்செமனே குரூப்ல இருக்க ஒருத்தருடைய கண்கள்ல ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது இந்த நாள்ல. அப்படியாய் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. மனதுல சமாதானத்தினால், சந்தோஷத்தினால், உற்சாகத்தினால் நிரப்புங்க. வேத வசனங்கள் இருதயத்துல பலன் கொடுத்து கொண்டே இருக்கட்டும். அதிலிருந்து அவர்களுடைய வேர் அப்பா கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளிலிருந்து பலன் பெறட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாள் முழுதும் நன்மையினாலும் கிருபையினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் முடிசூட்டுங்க. மத்தியான ஜெபத்துல, இரவு ஜெபத்துல தேவ பிரசன்னம் இறங்கட்டும். காத்துக்கொள்ளுங்க. எங்களை நீங்க நடத்துகிறீரே, நன்றி. இன்னுமாய் நடத்துங்க. எங்களை எல்லாரையும் உடைய பாதத்துல சமர்ப்பிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுராஜா மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சித்தி, பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ சித்தப்பா, எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட்.